யோவான் 20ஆம் அதிகாரம் 29. அவிசுவாசமும் இருக்கக்கூடாது, விசுவாசத்தினால் இருக்க வேண்டும். நீ விசுவாசம் இருக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் குமியும். உன் ஆசீர்வாதத்தை தேவன் நிரப்புவான். தேவன் ஆசீர்வதிக்க உங்களுக்கு ஏதாவது விசுவாசம் இருக்கான்னு பார்க்கிறார். பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இருதயத்தை வசனதான் இருக்கான்னு பார்க்கிறார். அப்படி இருந்தா சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதம் மாறிப்பீங்க. அந்த ஆசீர்வாதம் தேவனுக்கு ஒரு அடையாளமா காட்டும். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது விசுவாசம் இருக்கா, நான் ஆசீர்வதிக்க முடியாது அப்படின்னு கேட்கிறார். அவிசுவாசம் தான் அந்த தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். வாசிக்கலாம் யோவான் 20:29. தோமாவே நீ என்னை கண்டறிந்தால் விசுவாசித்தாய், காணாதிருந்தோ விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அது நடக்கும் என்ற விசுவாசத்தில் நடக்கிறவர்களுக்கு அது என்ன அமையும், அது ஆசீர்வாதம் அமையும். எரேமியா 17:7 வாசிக்கிறோம். இப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வாசிக்கிறோம் அதையும். எரேமியா 17:7. கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். they are blessed. கர்த்தர் தான் எனக்கு hope, கர்த்தர் தான் எனக்கு விசுவாசம், கர்த்தர் தான் எனக்கு ஃபைட், கர்த்தர் தான் எனக்கு பிலீவ்னஸ் அப்படி நினைக்கிற ஆட்களுக்கு என்ன உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஹalleluya, they are blessed. இதான் முக்கியம். அவிசுவாசத்துக்கு தோமா அவிசுவாசம் இருந்தா கர்த்தர் நினைச்சு எச்சரித்தார். சரி பார்த்துட்ட விசுவாசம் வச்சுட்டு ரெடி. ஆனா காணாம இருக்கிறவர்களுக்கு, காணாம இருந்து விசுவாசம் நடக்கிற அவங்க என்னது, they are blessed பாக்கியவான்கள். அந்த மாதிரி ஆசீர்வாதப்பட்டவனா இருக்க வேண்டும். அது தேவனுக்கு அடையாளம் மாறும். ஹalleluya. வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து